என்னதான் இட்லி, வடை, பொங்கல், பூரி, பாயாசம்னு எக்கச்சக்கமா இருந்தாலும், தோசைக்கான தனியான ஒரு ஃபேன் கிளப் இருக்குங்க. அந்த தோசையிலயுமே நல்ல முறுவலா, நல்ல கீய தூக்கலா போட்டு சாப்பிடுறதுல ஒரு சுகம் இருக்கே! அது வேற லெவல். அதுவும் கேனடால தோசையிலேயே இங்க தான் பெஸ்ட் தோசை கிடைக்குதுன்னு நெறைய அவார்ட வாங்கி குவிச்சு வச்சிருக்கு இந்த ரெஸ்டாரண்ட். இவ்ளோ பெரிய தோசை ஃபேனான நானு, அந்த ரெஸ்டாரண்ட் போலேன்னா எப்படின்னு போய் சாப்பிட்டு பார்த்தேங்க. செம்மையா இருந்தது. அதுவும் இல்லாம ஃபைனல் டச்சா ஒரு ஃபில்டர் காஃபி குடுத்தாங்க பாருங்க. ஆஹா! அவ்ளோ சூப்பரா இருந்தது. வித்தவுட் அ ஃபர்தர் அடியூ கம் லெட்ஸ் கெட் இன்டூ த வீடியோ அண்ட் see how it goes. ஹலோ மக்களே! எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். இன்னைக்கு நம்ம குருலக்ஷ்மி அப்படின்ற ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு தான் வந்திருக்கோம். இது மிசிசாகால இருக்கு. மனிஷ் திடீர்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இட்லி, தோசை சாப்பிடணும் மாதிரி இருக்கு. அதனால வெளிய போலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால குருலக்ஷ்மி வந்தோம். வாங்க உள்ள போய் பார்ப்போம். இந்த குருலக்ஷ்மி எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மிசிசாகால இருக்குங்க. இந்த ரெஸ்டாரண்ட் வந்து நெறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கு. அதுவும் இந்த மைசூர் மசாலா தோசை இருக்கு பாருங்க, அதுக்குன்னே நெறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கு. அது என்னதான் அப்படி அவார்ட் வாங்கியிருக்கே சாப்பிட்டு தான் பார்ப்போம்ன்னு சொல்லி உள்ள என்டர் ஆனோனே அத தான் நாங்க ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்ணோம். இதெல்லாம் பாருங்களேன், இத்தன அவார்ட்ஸையுமே வெளிய வச்சு பாருங்க, தோசைக்கே நாங்க தான் ஸ்பெஷல் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருந்தாங்க. உள்ள என்டர் ஆகும்போதே நம்ம பிள்ளையார் அப்பா இருந்தாரு. அழகா இருந்தது பார்க்கறதுக்கு. நாங்க 2 பேர் அப்படின்றனால எங்களுக்கு வாக் இன்லயே சீக்கிரமா கிடைச்சிருச்சு. உள்ள போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு கியூஆர் கோட் உங்க டேபிள் மேல இருக்கும். அந்த கியூஆர் கோட நீங்க ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு என்னென்ன மெனு இருக்கு அப்படின்றது உங்க ஃபோன்லயே வந்துரும். அத பார்த்துட்டு நீங்க அங்க இருக்க சர்வர கூப்பிட்டு நீங்க ஆர்டர் பண்ணிடலாம். அதே மாதிரி என்ன வெரைட்டீஸ் ஆஃப் தோசை எப்படி இருக்கு அப்படின்றதையுமே வந்து அந்த டிவில டிஸ்ப்ளே பண்ணிட்டுருக்காங்க. மைல்ட், மீடியம் அண்ட் ஸ்பைசி. என்ன தோசைலாம் மைல்டா இருக்கும், எதெல்லாம் ஸ்பைசியா இருக்கும், எதெல்லாம் மீடியம் ஸ்பைஸ்ல இருக்கும் அப்படின்ற மாரி போட்டிருந்தாங்க. பிளஸ் தோசைய எப்படி சாப்பிடணும், எப்படி பிச்சு சாப்பிடணுன்றதும் போட்டிருந்தாங்க. நம்மளுக்கு இது ஃபன்னியா இருக்கலாம். பட் தோசைனா என்னன்னு தெரியாதவங்க ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா, அவங்களுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுதான் ரெஸ்டாரண்ட். நல்லா இருக்கு ரெஸ்டாரண்ட் பார்க்கறதுக்கு. இப்ப நாம முக்கியமான ஒரு விஷயத்துக்கு போலாம். ரெஸ்ட் ரூம். பிகாஸ் ஒரு ரெஸ்டாரண்ட்ல இருக்க ரெஸ்ட் ரூம் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது ரொம்பவே கிளீனா இருக்கணும். அத நான் எப்பவுமே போய் செக் பண்ணுவேன். ஐ மீன் செக் பண்ணணும்னு இல்ல, நம்ம ஹேண்ட் வாஷ்லாம் அங்க தான் பண்ணுவோம். அதுக்குன்னு தனியா ஒரு ஹேண்ட் வாஷ் பிளேஸ்லாம் வந்து கேனடால இருக்க ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ரெஸ்ட் ரூம்லயே தான் வந்து உங்களுக்கு ஹேண்ட் வாஷ் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ரெஸ்ட் ரூமே கிளீனா இருக்கணும்ல. ஜென்ரலாவே கனடால எல்லா ஸ்பேஸும் கிளீனா தான் இருக்கும். பட் ஸ்டில் இது வந்து இன்னும் ஒரு ஸ்டெப் மேல போய் இன்னும் நல்லா கிளீனாவே வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இட் பாஸ் த ரெஸ்ட் ரூம் டெஸ்ட் அண்ட் சீட்டிங் ஏரியாவுமே நீங்கள் பார்த்தீங்க, நிறைய கெப்பாசிட்டி வந்து ஆக்கியூபை பண்ணுற அளவுக்கு நல்ல ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் தான் இது. அதே மாதிரி எங்கள் ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிட்டோம், ஆர்டரும் வந்துடுச்சு. நான் ஆர்டர் பண்ணது வந்து அகேன் த அவார்ட் வின்னிங் டாப் 3 மைசூர் பாஜி தோசா. அது பாஜி சொல்கிறாங்களா பஜ்ஜி சொல்கிறாங்களா தெரியாது. ஆக மொத்தத்தில் மைசூர் மசாலா தோசைங்க அது. அவ்வளோதான். நல்லா வந்து காரம்லாம் போட்டு சூப்பராக கொடுத்துருக்காங்க. எடுத்துகிட்டு வரும்போதே அந்த ஸ்மெல் செம்மையாக இருந்தது. ஸோ என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம இந்த தோசைக்குள்ளே போய் பார்ப்போம் வாங்க. என்னடா இது தோசைக்குள்ளே கூப்பிடுறாள் இவன் நினைக்கிறீங்களா? நோ, ஐம் ஜஸ்ட் டாக்கிங் அபவுட் வாட் ஆல் இன்சைட் திஸ் தோசா. ஸோ தோசையை திறந்தாவே பாருங்களேன், நல்லா பொடி போட்டு அப்படியே வேற லெவல்ல உள்ள வந்து 3 ஸ்கூப்ஸ் ஆஃப் உருளைக்கிழங்கு மசாலாவும் வச்சிருக்காங்க. இது பொடி போட்டதுக்கு ரீசன் என்னன்னா, நான் என்னோட ஸ்பைஸ் லெவல் வந்து ஸ்பைசி அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த ஒரு ரீசனுக்காக அவ்வளோ பொடி இருந்தது. உங்களால வந்து அவ்வளோ ஸ்பைஸ் சாப்பிட முடியாது. இது எனக்கு அவ்வளோ ஸ்பைசியா தெரியல. நம்ம ஊர்ல இருக்க இந்த பொடி தோசை இருக்குங்களா, அந்த அளவுக்கு ஸ்பைஸாக இருந்தது. உங்களால் சாப்பிட முடியாது, நீங்கள் மேபி மீடியம் கூட சொல்லிக்கலாம். அண்ட் சட்னின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு தேங்காய் சட்னி, மின்ட் சட்னி, அதுக்கப்புறம் வந்து தக்காளி சட்னி கொடுத்துருக்காங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் சாம்பாரும் கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. டேஸ்ட் எல்லாமே எதையுமே வந்து குறை சொல்கிற மாதிரி இல்லை. எனக்கு வந்து பர்சனலாக வந்து நான் சாம்பார் தான் சாப்பிடுவேன் யூஸ்வலி. அப்படி இல்லைன்னா தக்காளி சட்னி நிறைய சாப்பிடுவேன். பட் இங்கே இந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டதுல எனக்கு வந்து தேங்காய் சட்னி ரொம்ப பிடிச்சிருச்சு. டப்பு டப்புன்னு வந்து நான் தேங்காய் சட்னியை காலி பண்ணிட்டேன். அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்கள் ஒரு தேங்காய் சட்னி ஃபேனாக இருந்தீங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட் கண்டிப்பாக போய் சாப்பிடுங்க. நான் வந்து யூஸ்வலாக ஒரு தோசையை ஃபுல்லாக சாப்பிடுவேனான்னு தெரியல அப்படின்ற மாதிரியே இருந்தேன். என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிகிட்டே இருந்தேன், என்னால் முடிக்க முடியுமான்னு தெரியல, முடியலன்னா யூ ஹாவ் டு ஹெல்ப் மீ அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்கு எண்டில் நீங்கள் பாருங்கள். தனித்தனியாக நான் சாப்பிட்டு பார்த்தேன். அந்த மசாலாவே இல்லாமல் வெறும் அந்த தோசையோட அவுட்டர் இருக்குங்கல்ல, அந்த கிறிஸ்பியாக வெறும் தோசை, பிளெயின் தோசை, அதை மட்டும் சாப்பிட்டேன். அதுவே சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மசாலாவும் எடுத்து சாம்பார் கூட வச்சு சாப்பிட்றேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்ததுங்க.
நான் வந்து ரொம்ப பிக்கி வென் இட் கம்ஸ் டு தோசை. எனக்கு வெளியே போய் தோசை வந்து நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஹைதராபாத்தில் எனக்கு ரொம்ப தோசை பிடிக்கும். உங்களுக்கு யாருக்குன்னா வந்து ஹைதராபாத்தில் இந்த ராம்கி பட்டி தோசைலாம் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு மசாலா டேஸ்ட் இருக்குல்ல, ஒரு மாதிரி அப்படியே எனக்கு சொல்லும் போதே இப்போ வந்து நல்லா அப்படியே நாக்கெல்லாம் ஊறுது. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் அந்த மசாலா. அந்த டேஸ்ட் உங்களுக்கு இங்கே இருக்குது. ஏனோ தானோ ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஒரு தோசை போடுறேன் நானும் அப்படின்ற மாதிரி இவங்க பண்ணல. ரொம்ப ரொம்ப டெலிஷியஸாக இருக்குது. அண்ட் நவ் லெட்ஸ் டெஸ்ட் த டொமேட்டோ சட்னி. டொமேட்டோ சட்னியுமே பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு, அதாவது நம்ம சாம்பார், இந்த இந்த தேங்காய் சட்னி அதை கம்பேர் பண்ணும்போது டொமேட்டோ சட்னி நெக்ஸ்ட் தான். ஸோ ஸ்டில் தேங்காய் சட்னி டாப்ஸ். ஃபஸ்ட்டு சாம்பார், ஏன்னா நான் சாம்பார் பர்சன், அதனால் ஃபஸ்ட்டு சாம்பார், நெக்ஸ்ட்டு தேங்காய் சட்னி, அதுக்கப்புறம் தான் வந்து இந்த டொமேட்டோ. லெட்ஸ் ட்ரை த மின்ட். மின்ட் வந்து நோபடி குட் கோ ராங். பட் எனக்கு இங்கே மின்ட் சட்னி சாப்பிட்டதுல என்ன தோணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அந்த மின்ட்டுக்கான அந்த ஒரு அரோமா, அந்த ஒரு புளிப்பு லைட்டாக இருக்கும், லைட்டாக புளிப்பு போடுவாங்கல்ல, அது ரெண்டும் வந்து மிஸ் ஆகுச்சு மின்ட்டில். பட் 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 மற்ற ரெஸ்டாரண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது இது எவ்வளோ பெட்டர் அப்படின்னு எனக்கு தோணுது. அண்ட் இஃப் யூஆர் அ ஃபேன் ஆஃப் கோகனட் சட்னி, அகெயின் ஐம் டெல்லிங் யூ, நீங்கள் அழகாக இங்கே வந்து சாப்பிடலாம். எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு சட்னி வேணும், எக்ஸ்ட்ராவாக சாம்பார் வேணும்னா நீங்கள் $1 பே பண்ணணுங்க. நம்ம ஊர்லலாம் வந்து எக்ஸ்ட்ராவாக வேணும்னா அப்படியே வந்து வச்சுட்டு போவாங்கல்ல ஃப்ரீயாக, அந்த மாதிரி ஃப்ரீ கிடையாதுங்க. அங்கே இருக்க அந்த ஒரு மசாலா இருக்குது பாருங்கள், ஆலு மசாலா, அதுவுமே வந்து ஃப்ரீ கிடையாது. ஆக்சுவலி மனிஷ் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, இந்த தோசையை நீங்கள் ஆர்டர் பண்ணும்போது அவங்களே கேட்பாங்க, இப்போ மசாலா தோசை ஆர்டர் பண்ணுறீங்கன்னா மசாலா வந்து இன்சைடில் இருக்கணுமா இல்லை சைடில் இருக்கணுமா அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, ஏன்னா நிறைய பேர் மசாலா தோசை, நானே சின்ன வயசில் என்ன பண்ணுவேன்னா மசாலா தோசைன்னு வாங்கிட்டு அந்த மசாலாவை மட்டும் சாப்பிடவே மாட்டேன், தோசையை மட்டும் சுற்றி சாப்பிடுவேன். ஸோ மனிஷும் அதே மாதிரி தான். அதனால் மனிஷ் வந்து மசாலா ஆன் த சைடுன்னு கேட்டிருந்தாங்க. பட் சர்வ் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்சைட்லேயே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ப்ளஸ் சைட்லேயுமே இதை வச்சு எடுத்துகிட்டு இருந்தாங்க. 2 மசாலா எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. நாங்கள் அந்த மாதிரி ஆர்டர் பண்ணேன்னு சொன்னால உடனே வந்து தே வேர் ரியலி கன்சிடரேட் இனஃப் டு சேஞ்ச் இட் இம்மீடியட்லி. அஃப்கோர்ஸ் அது அவங்க தப்பு தான், பட் ஸ்டில் அது வந்து தப்புன்னு சொல்ல முடியாது, ஏன்னா அவ்வளோ க்ரௌட் இருந்தது. ஸோ அந்த மசாலா வந்து எக்ஸ்ட்ரா எங்களுக்கு கொடுத்தாங்க. பட் நாங்கள் அதை டச் பண்ணவே இல்லைங்க, ஏன்னா சட்னிலாம் அவ்வளோ அற்புதமாக இருக்கும் போது அந்த எக்ஸ்ட்ரா மசாலாவை சாப்பிட்ணுன்னு நம்மளுக்கு வந்து அவசியமே இல்லை. ப்ளஸ் அவங்க வைக்கிற மசாலாவே பார்த்தீங்கன்னா 3 ஸ்கூப் உள்ளே வச்சிருக்கனால அதுவே உங்களுக்கு வந்து ஃபுல்லாகிடும். அந்த ஒரு ஃபுல் தோசைக்குமே அது கரெக்டாக இருக்கும். பாருங்களேன், என் பிளேட்டை நான் இப்படி பார்த்ததே இல்லைங்க. என்னோட லாஸ்ட் வீடியோ அஞ்சப்பர் வீடியோ நான் போட்டிருந்தேன். அப்போ வந்து கேட்டிருந்தாங்க நிறைய பேர் பிளேட் காமிக்கல. நான் அஞ்சப்பர் மட்டும் இல்லை, அம்மா கிச்சன் போட்டிருந்தேன், அதுலேயும் கேட்டிருந்தாங்க நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்கள் பிளேட்டை காமிக்கலன்னு. இப்போ காமிக்கிறேன் பாருங்கள், என் பிளேட்டை பெருமையாக காமிக்கிறேன். ஐ ஹாவ் ஃபினிஷ்ட் 1 என்டையர் தோசை. அவ்வளோ பெரிய தோசையை சீரியஸ்லி சொல்கிறேன், நான் வந்து இந்தியாவில் சாப்பிடும்போது கூட பாதி வச்சிருவேன், என்னால் அவ்வளோ சாப்பிட முடியாது. இங்கே வந்து நல்லா வயிறு ஃபுல் ஆகிடுச்சு. இதிலே தெரியுது அவங்க யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸோட குவாலிட்டி. வயிறு வந்து ஃபுல் ஆகவே இல்லை. இன்னொரு தோசை கூட சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது. மனிஷ் வந்து ஆக்சுவலி ஹேட் 2 தோசாஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காஃபி, எனக்கு வந்து காஃபின்னா ரொம்ப பிடிக்கும். ஃபில்டர் காஃபியில் அதுவும் இந்த நம்ம ஊரில் ஆற்றி சாப்பிடுவோம் பாருங்களேன், அதெல்லாம் வந்து சான்ஸே இல்லை. பட் அந்த மாதிரி ஆற்றுனா உடனே ஆறிடும். அதனால் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம சுகர் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ஏன்னா நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா சுகர் போடாமல் தருவாங்க, எங்கள் காஃபி தனியாக சுகர் கொடுப்பாங்க. நல்ல வேலை டெஸ்ட் பண்ண சுகர் இல்லை, அதனால் 2 பேக்கெட் சுகர் வாங்கிக்கிட்டேன். வாங்கி மிக்ஸ் பண்ணி நல்லா ஆற்றி சாப்பிட்டாச்சு. அதே மாதிரி மனிஷ் வந்து நான் இன்னொரு தோசை சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தோசை, அந்த ரவை தோசை வந்து ஆர்டர் பண்ணியிருந்தார். அன்னியன் ரவை தோசை செமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஆக்சுவலி தோசை வந்து நான் ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கணும், நான் ஆனால் வீடியோ எடுக்கல. அவ்வளோ பெரிய தோசைங்க அது. லிட்ரலி ஒரு தோசை சாப்பிட்டே வயிறு ஃபுல்லாயிரும், அந்த மாதிரி ஒரு பெரிய தோசை. டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது அப்படின்னு மனிஷ் அப்ரூவ் பண்ணிட்டாரு. அந்த தோசைக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா சட்னியும் தருவாங்க. அண்ட் யூ ஆல்சோ கெட் த சாம்பார். எனக்கு யூஸ்வலாகவே வந்து அன்னியன் ரவா அன்னோட ஃபேன் ஆஃப் அன்னியன் ரவா தோசை. பட் எனக்கு இங்கே சாப்பிடும்போது நல்லா இருக்கே அப்படின்னு தோணுச்சு. மேபி அதில் வந்து ரவை கண்டென்ட் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. எனக்கு ரவை தூக்கலாக இருந்தாலும் பிடிக்காது. இங்கே வந்து நல்லாயிருக்கு, என்னோடய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இங்கே இருந்தது. ஸோ நான் வந்து இன்னொரு சுகர் பேக்கெட் கேட்டிருந்தேன், பிகாஸ் ஒரு சுகர் எனக்கு பத்தலை. ஏன்னு சொல்கிறேன்னு பாருங்கள். யூஸ்வலி வந்து ஃபில்டர் காஃபி குட்டி டம்ளரில் தானே தருவாங்க. இங்கே பாருங்களேன், இவ்வளோ பெருசு, தண்ணி குடிக்கிற கிளாஸ் மாதிரி இருக்குது. அவ்வளோ பெரிய இது வந்து ஒரு ஒரு காஃபி. சொல்லப்போனால் சரவணபவனில் இருக்க ஃபில்டர் காஃபி அதோட இது ரேட் கம்மி.
அண்ட் சரவணபவனில் ஃபில்டர் காஃபி குட்டி டம்ளர், இது பெரிய டம்ளர். ஸோ டேஸ்ட் வைஸ் பார்க்கும்போதும் இங்கே வந்து நம்ம வீட்டில் போடுற அளவுக்கு வரலைனாலும் வெளியே போய் ஒரு ஃபில்டர் காஃபி கனடாவில் குடிச்சா உங்களுக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குங்க. ஏன்னா வீட்டில் நீங்கள் ஏற்கனவே ஒரு ஃபில்டர் காஃபி மாஸ்டர்னால் வந்து உங்களை அதை அடிச்சிக்கவே முடியாது. என்ன இருந்தாலும் எனக்கு வீட்டில் போடுற ஃபில்டர் காஃபி தான் பிடிக்கும். பட் நீங்கள் வெளியே போய் குடிக்கிறீங்கன்னா இட்ஸ் த பெஸ்ட். குவான்டிட்டி வந்து நிறைய இருந்துச்சு, 2 பேர் ஈஸியாக குடிக்கலாம் அவ்வளோ இருந்தது. அதே மாதிரி நீங்கள் ஒருவேளை ஸ்ட்ராங்காக குடிக்கிறவங்களா இருந்தால் தயவு செஞ்சு ஸ்ட்ராங்னு சொல்லுங்கள். பிகாஸ் அவங்க எடுத்துகிட்டு வர காஃபி வந்து டிஃபால்ட்டாக மைல்டாக தான் இருக்குது. மைல்டுன்னு சொல்ல முடியாது, ஸ்ட்ராங்குக்கும் மைல்டுக்கும் நடுவில் இருக்க ஒரு மீடியன் அப்படின்னு சொல்லலாம். ஐ ஜஸ்ட் லவ் இட். பட் அந்த ஒரு ப்ரைஸுக்கு அவ்வளோ காஃபி வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் அகெயின் இஃப் யூஆர் அ ஃபில்டர் காஃபி பர்சன், யூ மைட் பி ஓகே வித் இட். யூ ஓன்ட் கிவ் இட் அ டாப் 1 அண்ட் ஆல். ஏன்னா எனக்குமே அப்படி தான் தோணுச்சு. எனக்கு அந்த வீட்டில் போடும்போது அந்த ஒரு அரோமா அது எல்லாமே இருக்குது. பட் ஏதோ ஒன்று லைட்டாக மிஸ் ஆச்சு. மேபி அது குவான்டிட்டியான்னு எனக்கு தெரியல. இல்லை அந்த சுகர் இருக்கணும் இல்லைங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த டிகாக்ஷன்லேயே நான் வந்து சுகர் லைட்டாக போடுவேன். அந்த டிகாக்ஷனில் சுகர் போட்டு அதை ஒரு 2 ஆற்றி அதுக்கப்புறம் தான் மில்க் ஊற்றுவேன். மேபி அந்த மாதிரி பண்ணால் இன்னும் கொஞ்சம் அந்த ஒரு திக்னஸும் அந்த ஒரு டேஸ்ட்டும் வந்திருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏதோ ஒரு லைட்டாக வந்து எனக்கு மிஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இந்த காஃபியில். பட் இங்கே கனடாவில் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸில் வந்து நான் ஃபில்டர் காஃபி குடிச்சிருக்கேன். ஸோ அந்த ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது இதுவுமே அதே மாதிரி ஒரு டேஸ்ட்டாக தாங்க இருக்குது. நிறைய இடத்துல ஃபில்டர் காஃபின்னு சொல்லுவாங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மெஷினில் பிடிச்சிட்டு வந்து தருவாங்க. அந்த மாதிரிலாம் மோசமாலாம் இல்லை. ஃபஸ்ட்டு ஸ்டில் சரவணபவன் ஃபில்டர் காஃபி தான். அண்ட் செகண்டு தான் வந்து நான் குருலக்ஷ்மின்னு சொல்லுவேன். அஞ்சப்பர்லாம் அதுக்கப்புறம் தாங்க. அஞ்சப்பர் ஃபில்டர் காஃபி பக்கமே நான் போகல. எனக்கு அஞ்சப்பரோட ஃபில்டர் காஃபி பிடிக்கவே இல்லை. அதுவுமே வந்து ஒரு ப்ரீமேடான ஒரு காஃபி மாதிரி எனக்கு தோணும். ஸோ சரவணபவன் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் இஸ் குருலக்ஷ்மி. நீங்கள் ஒரு ஃபில்டர் காஃபி பர்சனாக இருந்தால் நீங்களும் போய் குடிச்சிட்டு எனக்கு வந்து சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன மிஸ் ஆச்சுன்னு தோணுச்சு அப்படின்னு. எனக்கு மிஸ் ஆச்சுன்னு தோணுது வந்து அந்த டிகாக்ஷன் வந்து இன்னும் கொஞ்சம் மேபி ஃப்ரெஷ்ஷாக இருந்திருக்கலாமோ இல்லை திக்காக இருந்திருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. ஏதோ ஒன்று மிஸ் ஆச்சு, அவ்வளோதான். இட் வாஸ் நாட் சோல் ஃபில்லிங். குருலக்ஷ்மியில் எங்களோட டின்னர்ஸ் அட்டகாசமாக முடிஞ்சது. இப்போ வீட்டுக்கு கிளம்புறோம். நீங்கள் கனடாவில் இருக்கீங்க, அதுவும் மிசிசாகாவில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக குருலக்ஷ்மி வந்து ட்ரை பண்ணுங்கள். தோசாலாம் செம்மையாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். பாய்.